Hi everyone, welcome to my channel Joys of Indian Cooking. இன்றைக்கி நம்ம சிம்பிளான மிளகா பஜ்ஜியும் என்னோடய கார்டனில் என்ன பறிச்சேங்கிறதும் அப்டேட் பார்க்கலாம். இன்றைக்கி ஆகஸ்ட் 2 நாங்கள் அன்றைக்கி பறித்த தக்காளி இப்போ தான் பழுத்திருக்கு லைட்டாக. நேற்று வரைக்கும் ஆல்மோஸ்ட் க்ரீனாக தான் இருந்தது. இன்றைக்கி பெரிய மழை பெஞ்சுது, அதில் இது கொடியோடு விழுந்துச்சு. இதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது இன்னும் பெருசாக இருக்கும். இது ஆரஞ்சு கேப்சிகமாக இருக்க வேண்டியது. கலர் மாறதுக்கு முன்னாடியே விழுந்துச்சு. இன்னும் 2 ஸ்நாக் பேப்பர். இதில் நான் மிளகா பஜ்ஜி செய்யலான்னு பிளான் பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. 4 கட் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் விதையெல்லாம் எடுத்தாச்சு. இது மட்டும் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி மாவுக்கு பேட்டர் ரெடி பண்ணலாம். ஒரு 3/4 கப்பு கடலை மாவு, அதில் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். கொஞ்சம் உப்பு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம். கொஞ்சோண்டு ஓமம், ஆப்ஷனல் தான் இது. நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நிறைய எண்ணெய் குடிச்சிடும். ஸ்மூத் பேட்டராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் சூடு பண்ண வச்சாச்சு. இதில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. அதில் ஒன்று ஒன்றா டிப் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியது. கிச்சன் டவல் மேலே ரிமூவ் பண்ணிக்கலாம். சுட சுட மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. பாக்கி இருக்கிற மாவில் கொஞ்சோண்டு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு பேட்ச் வெங்காய வடை ரெடி. வெங்காய பக்கோடா இதெல்லாம் சொல்லிக்கலாம். இன்னொரு பேட்ச் ரெடி ஆகிட்டே இருக்குது. டீயும் ரெடி ஆகிட்டு இருக்குது. எல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம். நாளாச்சு கார்டன் வீடியோ எடுத்து. தக்காளியெல்லாம் பழுத்திருக்கு. ஆரஞ்சு கலர் கேப்சிகம் ஃபைனலாக வந்துடுச்சு. ஆரஞ்சு கலர் கேப்சிகம் ஃபைனலாக வந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு கலர் மாறுறதுக்கு. இதெல்லாம் பறிச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஃபைனலாக ஒரே ஒரு ஆரஞ்சு கேப்சிகம் கிடச்சிது. மற்றதெல்லாம் அதுக்கு முன்னாடியே கீழே விழுந்துச்சு, ஆரஞ்சு ஆகிறதுக்கு முன்னாடி. இந்த செடியில் வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுதான் கடைசி ஆரஞ்சு பேப்பர். சம்மரும் முடிய போகுது. இது க்ரீன் கேப்சிகம். தக்காளி இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ செடியிலே படுக்க விடலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதுவும் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. இந்த வெரைட்டி ஆஃப் பேப்பரும் அதுவும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பறிப்பேன். ஸோ சம்மர் முடிய போகுது. ஸோ இதுதான் லாஸ்ட் அப்டேட்டாக இருக்கும். இந்த கார்டன் அப்டேட்ஸ் முடிக்கிறதுக்கு செப்டம்பர் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.